வணக்கம் சார். தமிழ் திரைப்பட துறையில் மறக்க முடியாத ஒரு நேம்னா மதர்லேண்ட் பிக்சர்ஸ். அந்த உருவான கதையை சொல்லுங்கள் சார். உங்களுக்கு எப்போ சினிமா படம் எடுக்கணும்னு தோணுச்சு? அது எப்படி உங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஆர் சுந்தரராஜனுக்கு எப்படி உங்கள் பழக்கம் ஏற்பட்டுச்சு? ஒரு டைரக்ஷனே தெரியாத ஒரு புது முகத்துக்கு எப்படி கொடுத்தீங்க? அது அப்படியே கொஞ்சம் வரிசையாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, முதல்லையே நான் பாலிடிக்ஸ் இருக்கையிலேயே, அதாவது அண்ணா காலத்திலேயே நாடகம் போடுவேன். அந்த நாடகத்தினுடைய அனுபவம் சான்ஸ் கிடைக்கல, சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஒரு கட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி மெட்ராஸ் வரையில் படம் எடுக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுமான்னு நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அண்ணா அரங்கநாயகம், அண்ணா குழந்தைவேலு இவங்க 2 பேர்த்திட்ட ஒரு படம் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா, பார்த்து காலங்கட்டு கிடக்குது, எங்கேயாவது போய் வாழ்க்கையை முடிச்சிடாத அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நாள் கோயம்புத்தூர் சேர்ந்தவன் நான் சுந்தரராஜன் சார், நான் டைரக்ட் பண்ணுவேன், ஒரு கதை வச்சிருக்கிறேன் கேளுங்க அப்படின்னார். அந்த கதை தான் பயணங்கள் முடியதில்லை. அது கேட்ட ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, இது அரங்கநாயகன் என்று சொல்லுங்க, அவர் ஓகேன்னு சொன்னால் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னேன். இப்போ அரங்கநாயகத்திட்ட போய் சொல்ல சொல்லி நானும் உட்காந்து அரங்கநாயகன் கதை கேட்டார். நல்லா இருக்குப்பா, எனக்கு வேறு வேலை இருக்குன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு, என்னடா அந்த படம் பண்ணலாம், நல்லா இருக்குப்பா பண்ணுப்பா அப்படின்னார். சரிண்ணா, யாராவது ஒரு பெரிய டைரக்டர் தேடுறேண்ணா அப்படின்னு சொன்னேன். ஏன் பைத்தியர்னா இருக்கப்பா, அந்த பையனை கொடுப்பா, அந்த பையனே நல்லா டைரக்ட் பண்ணுவான் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன விற்பாடு, சரி அண்ணன் இப்படி சொல்கிறாரு, ஆனால் சுந்தரராஜன் மேலே எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கை வரல. சரி அண்ணன் சொல்கிறா அப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கநாயகன் சொன்னால் அப்படி கேட்டேன். அந்த படம் எடுக்கையில் எங்கள் கையில் 1 லட்சம் தான் இருந்தது. ஆனால் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் காப்பி 15 லட்சம். 15 லட்சம். அப்புறம் அப்படியே போட்டு ஷூட்டிங் போய் பரட்டி ஏரியா விற்று, இது புதுசாக படம் எடுக்கிறாங்க, புது டைரக்டரு, புது பேனரு, இந்த படத்தை இப்படி வாங்குறதுன்னு எல்லாமே ஏற்பாடு பண்ணி ஒரு தர ரேட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கா விற்க ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் சுந்தரராஜனுடைய கருத்துக்கள், சுந்தரராஜனுடைய அந்த பவர்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் போடலான்னு எப்படி நீங்கள் நினைச்சீங்க? மோகன், நடிகர் மோகனை எப்படி போடலான்னு நினைச்சீங்க? இல்லை, மோகனை அவர் பாம் குரூவில் தங்கியிருந்தார். மோகன் சாரை ஒரு அதுக்கு முன்ன ஒரு படம் பண்ணியிருந்தார். மோகனை எனக்கு ஒரு கமல் சார் சாயல் இருக்கிறாப்படி ஒரு தோற்றம் எனக்கு தெரிஞ்சது. இந்த கதைக்கு ஒரு சாஃப்ட் கேரக்டர் வேணும் அப்படிங்கிற மோகன் கிடைச்சார். மோகனுக்கு அன்னைக்கு 23 ரூபா சம்பளம், 23,000 சம்பளம் மோகனுக்கு. அதே மாதிரி பூர்ணிமா ஜெயராம், அவங்க மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இங்கே ஒரு படம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள போய் கேட்டது, அவங்களும் அங்கே இதில் தங்கியிருந்தாங்க, ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. போய் கேட்ட உடனே அவங்க சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. கடைசியில் பேசி 21,000 சம்பளம் முடிவு பண்ணிச்சு. மோகனுக்கு 23,000, இவங்களுக்கு 21,000. அந்த நேரங்களில் எல்லாத்துக்குமே சம்பளம் கம்மிங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் மோகன், பூர்ணிமா ஜெயராம், சுந்தரராஜன் இவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இளையராஜா கிட்ட போனேன் நான். இளையராஜா கிட்ட போகையில் இளையராஜா கேட்டார், என்ன கதை நல்லா இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன், கதை சொல்லு அப்படின்னு சுந்தரராஜன் கிட்ட கேட்டார். அப்புறம் அண்ணா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வேணாலும் போடுறோங்கிறாரு, அதை பற்றி எனக்கு தேவையில்லைப்பா, கதை நல்லா இருக்கா சொல்லு, நான் டைம் தர்ற சொல்லு அப்படின்னு. சரி, நான் என்ன இப்படி சொல்கிறாரு இளையராஜா சார் அப்படின்னு நான் சுந்தரராஜன் கேட்டேன். இல்லைண்ணா, நான் கதை சொல்லிட்டா அவர் பிடிச்சதுன்னா பண்ணுவாருங்க அப்படின்னு நான் கேட்டேன். சார் இளையராஜா சார், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா எத்தனை நாள் கழிச்சு சார் நீங்கள் டியூன் போட்டு கொடுப்பீங்க அப்படின்னு. அது 3 மாதமான நாள் ஆகும்.
அதை இப்போ சொல்ல முடியாது, கதை எனக்கு பிடிக்கணும் அப்படின்னாரு. சரிங்க. சரி, கதை அவர் போய் சொல்லி அவர் பிடிச்சி இன்வால்வ் ஆகி வந்துட்டார். இப்போ 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார், பிஜிபியில் நாளைக்கு ரூம் போடுங்க அப்படின்னு 3ஆவது நாளே சொன்னார். சொல்லி 3ஆவது நாள் பிஜிபியில் ரூம் போட்டு நான், சுந்தரராஜன் டைரக்டர், இன்னும் மேட்டுப்பாளையம் ரவின்ட்டு ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், இவங்கெல்லாம் போய் உட்காந்து டியூன் போட்டார். ஒரு 30 டியூன் போட்டார். இந்த 30 டியூனில் உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கங்க. ஒரே நாள் சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தார், நைட் 12 மணிக்கு முடிச்சிட்டார். இந்த 30 டியூனில் உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதை எடுத்துட்டு நாளைக்கு பேசலாம் அப்படின்னு அவர் புறப்பட்டு வந்துட்டார். அப்புறம் அடுத்த நாள் வந்தார், சுந்தரராஜன் சில டியூன் செலெக்ஷன் பண்ணார். ஏவரேஜ் சுந்தரராஜனுடைய செலெக்ஷன் தான் அந்த டியூன். எல்லா சாங்ஸும் சக்ஸஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை இப்படி அமையும்னு நான் கனவுலையும் நினைக்கல. பயணங்கள் முடிவதில்லை. அது கடவுள் புண்ணியத்தில் அந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வச்சு எல்லாம் முடிஞ்சு. இளையராஜாவுக்கு வந்து 65,000. 65,000 இளையராஜா. அது 65,000 எப்படி கொடுக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அண்ணா இன்னைக்கு ஒரு 10,000 வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு 5,000 வச்சுங்க, அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது இளையராஜா சார். கொடுத்து படம் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பேசுகிறோம், படம் பார்த்தான், எல்லாமே 4 செவுத்துக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே வச்சு படம் எடுத்திருக்காங்க, ஏதோ 2 சீன் வெளியே கோயில் இருக்கு அப்படின்னாங்க. சரி, என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லா தர ரேட்டுக்கு தான் கேட்க ஆரம்பித்தாங்க. 2 லட்சம், 1.5 லட்சம், 3 லட்சம், அப்படி என்எஸ்சியே 330. நார்த் சவுத்து சினிமாவில் வந்து என்எஸ்சியே வந்து 3,30,000 தான் கேட்டாங்க. சென்னை, சென்னை வந்து மெட்ராஸ் ஏரியா வந்து 75,000 கேட்டாங்க. அது கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மற்றதெல்லாம் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. இன் பிட்வீன் இதுக்கு நடுவால் வந்து தலைவர்கிட்ட போய் புரட்சி தலைவர்கிட்ட, ஆனால் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், டைம் இருந்தால் பாருங்க, என்ன பேர் அப்படின்னா, பயணங்கள் முடிவதில்லை. டைரக்டர் யார்? புது டைரக்டர். ஓ, புது டைரக்டர், புது ப்ரொடியூசரா? சரி சரி, நான் சொல்கிறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். அடுத்த நாள் போன் வந்து, சார் ஆண்டாள் தியேட்டரில் உங்களை போட சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு, ப்ரிவி ஷோ 7 o'clock போட சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. சரி, ஆண்டாள் தியேட்டரில் கொண்டு போய் ப்ரிவி ஷோ போட்டோம். எல்லா மினிஸ்டர்ஸ் வந்தாங்க. தலைவர், அவங்க ஜானகி அம்மா 2 பேர் வந்தாங்க. பார்த்தாங்க, பார்த்து வெளியே வந்தாங்க. ஒன்றுமே பேசல தலைவர், எதுவுமே ஒன்றுமே விவரம் ஒன்றுமே சொல்லல. அப்போ அமைச்சர்கள் சொன்னாங்க, ஏப்பா தலைவருக்கு பிடிச்ச படமா நீ எடுக்க வேண்டாமா, இப்படி எடுத்திருக்கியா? யார்? மினிஸ்டர்ஸ்னா வந்த மினிஸ்டர் 22 பேர் என்னமோ, அதில் ஒரு எல்லாமே தலைவரோட வந்தவங்க. அதில் 3/4 பேர் இந்த கருத்து தான் சொன்னாங்க. இல்லை படம் நல்லா இருக்குங்க, தலைவர் ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு பாரு அப்படின்னாரு. சரி, நான் என்ன செய்யறதுங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, மனம் வந்து ஒரு வேதனை, தலைவர் ஒன்றும் சொல்ல உள்ள போகிறாரு அப்படின்ட்டு. ஆர்வம்ங்கிறது செக்யூரிட்டி ஆஃபீஸர். அப்போ ஆண்டாள் தியேட்டர் வந்து இப்படி, அங்கே தியேட்டர்லேருந்து இப்படி வந்து காரு ஒரு 200 அடி தள்ளி வெளியே நிற்கிறா அப்படின்னு நின்றுது. செக்யூரிட்டி ஆர்வம் சார் இறங்கி, சார் கோவை தம்பி தலைவர் கூப்பிடுறாரு அப்படின்னு. அப்புறம் 2-3 பேர் மினிஸ்டர், கோவை தம்பி மாத்திரம் வர சொல்றாரு அப்படின்னு. ஓ, சிக்கிட்டா, ஏதோ தலைவர் திட்ட போறாரு அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பின்னாடி உட்கார்ந்தார், கதவை திறந்தார். எனக்கு மனசு திருப்தியாக இருந்தது. நீ சினிமாவில் பெரிய ஆளாக வருவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படம்.
சொன்னாங்க. ஜானகி என்ன சொன்ன, ஏன் தம்பி இப்படி என்னை அழுது வச்சிங்க இந்த படத்தை பார்த்து அப்படின்னாங்க. அது ஒரு இன்வால்மெண்ட் அவங்களுக்கு ஆயிடுச்சு. இது கடவுள் புண்ணியத்தில் பெருசாக வரும் போங்க தம்பி அப்படின்னு. ஆமாம், தலைவர் சொன்ன பிற்பாடு அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப நன்றிங்கம்மா, நான் கொஞ்சம் கதவை தரங்கண்ணா அப்படின்னேன். ஏன் நான் கதவை நீங்கள் சரியா சாத்தில் தரங்கண்ணா அப்படின்னேன். திறந்தாரு, காலை தொட்டு கும்பிட்டேன். எது கதவை தர சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். வேணா நீங்கள் கதவை சரியா சாத்தில் கொஞ்சம் திறங்கண்ணா அப்படின்னேன். திறந்து மூடுங்கண்ணா அப்படின்னேன். திறந்தாரு, டக்குன்னு காலை தொட்டு கும்பிட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு வணக்கம் வச்சுட்டே வந்துட்டேன். அப்போ வந்து நெஞ்ச நிமித்தி நடந்துட்டு வந்துட்டு இருக்கிற ஆண்டாள் தியேட்டரு அந்த கேட்டூர்லேருந்து உள்ள நோக்கி வர்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. தலைவர் என்ன சொன்னாருங்க. தலைவர் ஒன்றுமே செய்யலை, சொல்லிட்ட ஒன்றுமே சொல்லல தலைவர். பார்த்து ஜாக்கிரதையா சினிமாவில் அப்படின்னு சொன்ன, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து என்ன ஆச்சுனாங்க, அரங்கநாயகன்கிட்ட குழந்தைவேல் என்னங்க பார்த்து உண்மை சொன்னேன், இப்படி தலைவர் சொன்னார் அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆச்சு. 75,000 ரூபாய்க்கு வந்து கேட்டாங்க சென்னை. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுகிட்ட 75,000 ரூபா கடன் வாங்கினாங்க. இங்கே இருக்க பூமியை அடமானம் வச்சு அந்த 75,000 கொடுத்து போட்டு நானே சொந்தமாக ரிலீஸ் பண்ணேன். மெட்ராஸ், சென்னை மாத்திரம். அதில் வந்து எனக்கு 43 லட்சம் லாபம். 45 lakhs. அதாவது போட்டதை விட 2 மடங்கு வந்தது. 2 மடங்கு வந்தது. ஒரு வெற்றி படம் கொடுத்தா அடுத்தது எப்படி வெற்றி படம் கொடுக்கணும்னு ப்ரொடியூசர் நினைப்பாங்க. இந்த வெற்றி படம்னு தெரிஞ்ச உடனே அந்த டைரக்டர் 10 ப்ரொடியூசர் வந்து இழுப்பாங்க. அந்த மாதிரி சுந்தரராஜன் வெளியே போயிட்டார். அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னா, அந்த அசோசியேட் டைரக்டர் சிறுமுக ரவின்ட்டு அவரை கூப்பிட்டு, சரியா சுந்தரராஜன் வரல, நீ ஒரு கதை பண்ணையா அப்படின்னா. அந்த ஆள் ஒரு கதை பண்ணாரு 8 மாசம் பண்ணாரு, கரெக்டாக வரல. அடுத்து நானே யோசிச்சு, ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் கொஞ்சம் அதிகம். சுந்தரராஜன்கிட்ட சண்டை போட்டிருக்க சில இடங்கள்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, சில இடங்கள்ல இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நானே வந்து அது முழு மூச்சை இறங்கி ஒரு வடிவம் கொண்டு வந்து, திடீர்னு மணிவண்ணன் கோபுரங்கள் சாய்ந்த இல்லைன்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு பின்னாடி அவர் ஃப்ரீயாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு கிடைச்சி. போய் கேட்டேன். அவர் நம்ம ஊருக்கு, அவர் கோயம்புத்தூர்க்கார். மணிவண்ணன் சார், இப்படி நான் ஒரு படம் பயணங்கள் முடிவில் கொடுத்துருக்கேன், நம்ம சுந்தரராஜன் பண்ணினது. அடுத்தது வந்து ஒரு கதை இருக்குது, அந்த கதை வந்து அவுட்லைன் மாத்திரம் எனக்கு தெரிய, வசனம் எல்லாம் எனக்கு தெரியல, நீங்கள் அந்த கதையை டெவலப்மெண்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ணினார். அதாவது கதைக்காக இல்லாம முதல்ல பாட்டுக்கு மாத்திரம் வாங்கிட்டோம் யார்கிட்ட, இளையராஜா கிட்ட. அப்ப அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. ரொம்ப அப்படியே ஆமா, ரொம்ப பெரிய ஒரு மேதை அவருங்கிறது நிரூபிச்சுட்டே வந்துட்டு இருந்தார். அப்போ ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் கூட்டம் அதிகமாயிடுச்சு. பாட்டுக்காக அமைஞ்ச படம் இளமை காலங்கள். அதில் அவர் ரீரிகார்டிங் சூப்பர் அண்ட் டூப்பர், பயங்கரமாக இருக்கும். அதாவது இந்த இன்டர்வல் பீஸு, அந்த மேல இருந்து கீழ் உலகில் அந்த ரீரிகார்டிங் உலகத்தில் இளையராஜாவை தவிர்த்து வேற யாருமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. அது 200 years அப்படி ஒரு கதையில போய் கதை சொல்லியிருப்பாங்க. இளையராஜா கதை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா செய்யுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க அந்த இளமை காலங்களில் போய் கதை சொல்றீங்களா? கதை மணிவண்ணன் போய் இந்த அவுட்லைன் சொன்னார், டைம் வரைக்கும் போட்டு கொடுத்துட்டார் அந்த பாட்டையும். அதில் ஃபுல் சக்ஸஸான ஒரு சாங் வந்து ஜேசுதாஸ் சார் பாடினது ஈரமான ரோஜாவே. அது பெரிய சக்ஸஸ்ஸு. ரீரிகார்டிங், பவர்ஃபுல் ரீரிகார்டிங். அதனால் அது 200 நாள் போச்சு. அடுத்த படம் வந்து சுந்தரராஜ், அடுத்தது வந்து சுந்தரராஜன் தான் மறுபடியும் வந்தார். ஆனால் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்தார். அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ சுந்தரராஜன் வந்தார். அடுத்தது வந்து அண்ணா நாம் ஒரு படம் பண்ணலான்னு, வாப்பா உன்னை தான் தேடிட்டு வந்து சொல்லப்போ அப்படின்னு. அதுதான் நான் பாடம்
3வது படம் நான் பாடும் பாடம். இந்த நான் பாடும் பாடலும் அப்படிதான். அது ஒரு காமெடி கலந்த ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி இல்லாமல் வில்லேஜ் இதுவும் கலந்தா அப்படி வச்சதுனால, சிட்டி வில்லேஜும் கலந்ததுனால ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சிவகுமார் சார் சூப்பராக நடித்தார். அம்பிகா பிரமாதமாக இருந்தது. மோகனும் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி நடித்தார். கிளைமேக்ஸில் எனக்கு சுந்தரராஜனுக்கு தகராறு. அந்த கிளைமேக்ஸில் வந்து அம்பிகா செத்துருட்டு அப்படின்னு சுந்தரராஜ் சொன்னார், சாக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரி, இளையராஜா சார் கிட்ட சொல்லுவோம், எப்படி எடுக்க சொல்கிறாரோ அப்படி நாம் எடுப்போம் அப்படின்னார். சார் தம்பி சார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சார் சுந்தரராஜ் சார் இப்படி சொல்கிறாரு சார் சாகிறது. என்னப்பா அவங்க தலைவிதி, ரெண்டுமே சேர்ந்து எடுத்துட்டு வாங்கப்பா, சாகா மாதிரி ஒரு டைலாக் கொடுத்துடு, செத்து போனால் அப்படி ஒரு டைலாக் கொடுத்து எடுத்துட்டு வா, எதை எனக்கு பிடிக்குமோ அதை நான் பண்ணிக்கிறேன் போ அப்படின்ட்டார். அதாவது இன்வால்வ் டு மதர்லேண்ட் யார்? இளையராஜா சார். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு, ஒரு இசையமைப்பாளருக்கு பெரிய பேனர் அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு பின்னாடி வச்சது நான் தான் வச்சேன். வேற யாருமே வைக்கல. பெரிய பேனர் இளையராஜாவுக்கு வச்சது. அந்த அன்பு அவர் எங்கிட்ட இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக அவர் மாறினா அப்படி ஒரு தோற்றம் எனக்கு வந்தது. வச்சா 2 ஷாட் எடுத்துகிட்டு வந்தார். கடைசியில் நான் சொல்கிறதா முடிவு அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னா அவரும் சரிங்கண்ணா அப்படின்ட்டார். அவர் சொன்னால் சாகக்கூடாது, அவர் சாகக்கூடாது அப்படின்னார். சரி நீங்கள் சொல்கிற அப்படியே வச்சுக்கிறேன். அதில் டைலாக், பவர்ஃபுல் டைலாக் சுந்தரராஜ் வச்சுருந்தார். அதாவது சிவகுமார் தொட்ட உடனே இந்த நாடி நரம்பு ரத்தமெல்லாம் முடிக்குது, நம்பியா பேசுகிற டைலாக் வந்து பவர்ஃபுல்லாக. அந்த தொட்ட இடத்துல இந்த அம்பிகா வந்து அந்த கேரக்டரில் ஒரு தீக்கோல் எடுத்து சூடு வச்சுக்குவான். அதோட அப்படியே படம் முடியல. அப்படி கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தவர். அது எதிர்பாராத, அதாவது கலர்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் வெற்றி நான் பாடும் பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.